ஒரு மாற்று அரசியல் நான் தான் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதான் அவர் பேசுறாரு. திமுக அதிமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு பேசுறாரு. அதே நேரத்துல கடந்த 10 ஆண்டுகள்ல இருந்த அதிமுக அரசினுடைய குறை நிறைகளை சொல்லல. புதுசா அவங்களுடைய கொள்கை தலைவர்ல எம்ஜிஆரையும் இந்த இதுல ஆட் பண்ணிருக்கிறாரு. எம்ஜிஆர் எல்லாருக்கும் பொதுவானவர் தான், எம்ஜிஆரை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அதிமுகவிலிருந்து எம்ஜிஆரை எடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அதிமுகவை நோக்கி தான் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியா தான் பாக்குறேன். ஏன்னா எம்ஜிஆர் தான், இனி எம்ஜிஆரும் எங்களுடைய தலைவர் தான், அவர் பொதுவான நபர் தான் அப்படிங்கிற மாதிரி அதையும் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் பேசி அந்த வார்த்தையும் பயன்படுத்துறாரு. அப்படிங்கும் போது முழுக்க முழுக்க அதிமுகவை சொல்றாரு. அப்புறம் பெரியாரை கடப்பாரை அப்படின்னு சீமானையும் அவர் லிஸ்ட்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சீமானையும் சீண்டி இருக்கிறாரு. அப்புறம் வழக்கம் போல திமுக எதிர்ப்பு, அது மேலோங்கி இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு, அப்புறம் அந்த மாநிலத்தில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியிருக்கிறாரு. ரைட். ஆனா ஒன்றிய அரசின் பக்கம் ஒரு வார்த்தை கூட பேசல. மற்றபடி பிரதமர் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து திரும்ப கேட்டாரு. கொள்கை எதிரி யாருன்னு இல்ல, கொள்கை எதிரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத பேசணும்ல. கொள்கை எதிரி இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமான பிரச்சனையாக 2 நாளா போயிட்டு இருக்கு. மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றப்பட்டிருக்கு. இதை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? முக்கியமான நீங்க திமுகவை எதிர்ங்க, மாற்று கருத்து வேண்டாம். நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்றீங்க, திமுக எதிர்த்து அரசியல் பண்றீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் ஒன்றிய அரசு இன்னைக்கு மாநில உரிமைகள் ஒவ்வொன்றா பறிபோயிட்டு இருக்கு. ஒரு படி மேலேயே போய் மகாத்மா காந்தியினுடைய பெயரை மாற்றக்கூடிய வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மாநிலத்தினுடைய பங்குகள் பறிக்கப்பட்டிருக்குது. மாநிலத்தினுடைய நிதி சுமைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. 4000 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு மாநிலத்தினுடைய தலையில் எழுத்து வைக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி பேசியிருக்கணும். திருப்பரங்குன்ற விவகாரத்தை இதனுடைய நிலைப்பாட்டை பத்தி பேசியிருக்கணும். எதுவுமே பேச மாட்டேன், திமுக எதிர்ப்பு மட்டும் பேசுவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதமான மாற்று அரசியலாக பார்க்க முடியும்? இது மாற்று அரசியல் கிடையாது. அதிமுக பாஜகவினுடைய நிலைப்பாட்டை தான் விஜயும் எடுக்கிறார். திமுக எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டை தான் அதிமுக பாஜக எடுக்கிறாங்க. ஏறக்குறைய இவரும் அதே நிலைப்பாட்டை தான் எடுக்கிறார். இவர் ஒரு மாற்று அரசியல் சொல்ல முடியாது. விஜயகாந்த் அன்னைக்கு இருக்கிற பொழுது விஜயகாந்த் ஒரு மாற்றுன்னு சொன்னார், 2 கட்சிக்கு மாற்றுன்னு சொல்றாரு. நாம் தமிழர் அது ஒரு மாற்றுன்னு சொல்றாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மாற்று கிடையாது, நான் தான் அதிமுகன்னு கிளைம் பண்றாரு. அதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிமுகவினர் இதற்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, அதிமுகவினர் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிற போறாங்கிறதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல பேசின நான் முக்கியமா நோட்டீஸ் பண்ணது, செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவருடைய படத்தை கையில பாக்கெட்ல வச்சுக்கிட்டே அந்த மேடையில் ஏறி பேசுறாரு. அப்படிங்கும் போது அதிமுகவே நாங்க தான் அப்படின்றதுதான் இன்னைக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக பார்த்தேன்.